இன்னைக்கு என்ன நாள்? எலெக்ஷன், தேர்தல் நாள். அதாவது தேர்தல் நாட்டுக்கு எல்லாம் ஓட்டு கேட்கிற வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க எக்ஸாம். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அவங்க அங்கிருந்து வருவாங்க உங்கள்கிட்ட, எதுக்கு? பிச்சு கேட்க, ஓட்டு கேட்க. அவங்க இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட கையேந்தி நிற்பாங்க. எப்படி? அம்மா போடுங்க, நான் டிஎம்கேல வரேன், ஏடிஎம்கேல வரேன், நான் எம்எல்ஏ ஜெயிச்சாலும் உங்களுக்கு நல்லது பண்ணிடுவேன். உண்மைதானே? ஆனா இது 50-60 ஆண்டு காலமா எதையுமே மாற்றி நமக்கு அமைச்சு தரல. அதனால நம்ம எஜமானா இருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாதானே அவங்க வந்து நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. அப்போ உங்க வீட்டு பிள்ளையா, உங்கள ஒருத்தரா, நல்ல அறிவுள்ளவங்க, நம்மளோட பகுதிக்கும் தொகுதிக்கும் நல்லது யார் செய்வாங்கன்ற நபர் தேர்ந்தெடுங்க. டிஎம்கேங்கிறது, ஏடிஎம்கேங்கிறது, ரெட்டலைங்கிறது, உதயசூரியங்கிறது ஒரு பிராண்ட் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்குதான் போடணும், இதுக்குதான் போடுவேன் அப்படிங்கிற வரையறை நமக்கு கிடையாது. இது மக்களாட்சி. மக்களாட்சி நாட்டிலே மக்கள் நடு ரோட்டிலே. இப்ப அப்படிதானே நடக்குதுமா? உங்களுக்கு ஒரு தேவை, நீங்க போய் கோட்டப்பட எம்எல்ஏ ஆபீஸ்ல போய் உடனே நம்ம கேள்வி கேட்டு எனக்கு இதை பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுக்குறாங்களா? ஆபீஸே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது இடத்து 30 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, 40 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியுதா? நம்ம தண்ணி இல்லைன்னு சொல்லி யாராச்சும் போக முடியுதா? ஏழை ஏழையாவே தான் இருக்கிறான். ஏழை இருக்க இருக்க அரசியல்வாதி என்ன பண்றான்? நம்மளை வச்சு பயன் தருகிறான். இத மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு தடவை அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்க, நம்மளுடைய குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாக்க, பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை நம்ம நாட்டுலதான் இருக்கு. அடுத்த நாட்டுல எல்லாம் பாத்துருக்கீங்களா? தலையிலே துண்டு, அரேபிய நாட்டுல எல்லாம் பொதுமக்கள் முன்னால குற்றவாளியும் தெரிஞ்சது தலையை துண்டு எடுத்துருவாங்க. உண்மை நம்ம நாட்டுலதான் ஒரு இடத்தை கூட கட் பண்ண முடியல குற்றவாளியும் தெரிஞ்ச பிறகு. அப்போ இந்த சூழ்நிலைகள் மாறணும், சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அரசியல்வாதிகளுடைய அடிப்படை தேவைகள் மக்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நடவடிக்கை எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. உண்மையாவே உங்கள் ஒருவராகிய நான் வந்து இந்த விளாத்தி குளத்துல இப்ப நடந்துச்சுலாமா, அந்த பொண்ணுக்கு நான் மக்களா நின்று குழு கொடுத்தேன். நான் நின்று அந்த போர்க்காலத்துல நான் நின்று, ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. நாளைக்கு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு யாரு? நம்ம தான். அப்ப நம்ம நல்லா இருந்து நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்துல நல்லவங்களை உட்கார வச்சா மட்டும்தான் நம்ம நாடும் நம்ம அரசியலும் திருந்துவாங்க. இந்த ஒரு தடவை உங்க வீட்டு பொண்ணா, உங்களோட ஒருவளா, உங்களோட குரலா இருந்து நம்ம எல்லாருமே நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக, நம்மளுடைய பெண்களுடைய பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்காக தான் நான் வந்திருக்கேன். பெண்கள்ல உங்க ஒருத்தியா நிக்கிறேன். வழக்கறிஞரா இருக்கேன். அருணாதேவி என் பேரு. நம்மளுடைய சின்ன மைக் சின்னம். இந்த ஒரு முறை நம்மளுடைய மைக் சின்னத்துக்கு போடுங்க, வெற்றி பெற செய்யுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே போட்டு முடிச்சு விட்டுருங்க.